ஹலோ வேப்ஸ், நமக்கு ரீசெண்டாக ஒன் பீஸ் அனிமில சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி சேட்டனை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மாங்காவை ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு தெரியும் சேட்டன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. சேட்டனை வந்து நம்ம காட் ஆஃப் காட்ஸ்னு சொல்லிட்டு கூப்பிடலாங்க. ஏன்னா இந்த ஒன் பீஸ் உலகத்தில் மக்களுக்கு மேலே இருக்க செலஸ்டியல் ட்ராகன்ஸ் எல்லாமே அவங்களை காடுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த செலஸ்டியல் ட்ராகன்ஸ்க்கும் மேலே இருக்கிறது தான் சேட்டன். ஸோ அப்படி பார்த்தா சேட்டன் வந்து செலஸ்டியல் ட்ராகன்ஸ்க்கு எல்லாருக்குமே காட். அப்போ அவன் காட் ஆஃப் காட்ஸாக தானே ஆவான். பட் என்னதான் சேட்டன் காட் ஆஃப் காட்ஸாக இருந்தாலுமே அவன் ஈமு கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம சேட்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூ டிவி. அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேஜில் அனிமே ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க வெப்சைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேட்டனோட பேரை பற்றி பார்க்கலாம். எல்லா ஃபைலர்ஸ்க்கும் ஒரு பிளானட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பேர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சேட்டனோட கேஸில் நம்ம பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி அவனோட பிளானட் வந்து சேட்டன் தான். நமக்கு மித்தாலஜியில் சில பிளானட்ஸ் வந்து சில ஜெம் ஸ்டோன்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் சேட்டனோட ஜெம் ஸ்டோன் வந்து சாஃபியர் கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலுக்கும் சேட்டனுக்கும் என்ன சம்மந்தம், அதை ஏன் நீ இப்போ சொல்றேன்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனில் ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணுது. ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி எல்லா ஃபைலர்ஸ்க்கும் ஒரு பிளானட்டை பேஸ் பண்ணி ஒரு பேர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு ஃபீல்டில் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அண்ட் சேட்டனை பார்த்தா அவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அவன் சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். இதனால சேட்டனுக்கு கொடுத்த டைட்டில் தான் வாரியர் காட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். ஆனால் சேட்டன் வந்து இவனோட சயின்ஸை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் அதுதான் இல்லை. நமக்கு ஒன் பீஸில் இப்போ காமிச்ச வரைக்கும் இருக்கிறதுல ஈவலான ஒரு சயின்டிஸ்ட்னா அது சேட்டன் தான். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல, சேட்டன் வந்து ஒரு காட் ஆஃப் காட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அனிமே பார்க்குற நம்மளே சேட்டன் ஒரு காடுன்னு நினைக்கிறப்ப சேட்டன் அவனை எப்படி நினச்சிட்டு இருப்பான். இந்த ஒரு ரீசனால சேட்டன் வந்து எல்லா மனுஷங்களையுமே அவனுக்கு கீழே தான் நினைப்பான். மனுஷங்களை ஒரு பூச்சா தான் கருதிட்டு இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா மனுஷங்களுமே ஒரு இன்செக்ட்ஸ் மாதிரி தான். அண்ட் இந்த இன்செக்ட்ஸை சேட்டன் வந்து அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேட்டன் பண்ணுற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவும் கொடூரமாக மனுஷத்தன்மைக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். நம்ம சேட்டனோட இந்த ஈவில் நேச்சர் அண்ட் கேரக்டர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பவர்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். சேட்டன் வந்து எக்ரேட்டில் வரப்போ ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் வந்திருப்பான். அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் யோகாயை பேஸ் பண்ணது. யோகாய்ங்கிறது ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் மித்தாலஜியில் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை குறிக்கும். அண்ட் சேட்டனோட யோகாயை வந்து கியூக்கின்னு சொல்லிட்டு ஒரு யோகாயை பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த யோகாயை உஷிஓனின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸில் கூப்பிடுவாங்க. இந்த யோகாயோட அப்பியரன்ஸை பார்க்கறதுக்கு அதோட உடம்பு வந்து ஒரு ஸ்பைடர் மாதிரியும் அதோட தலை வந்து பார்க்க ஒரு ஆக்குற தலை மாதிரி இருக்கும். இந்த யோகாயோட முகத்தை பார்க்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கலந்த மாதிரி தான் சேட்டன் ஒரு கலவையாக இருப்பான். இது மட்டும் இல்லாமல் சேட்டனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் உடம்பு சுற்றி அவேக்னிங் க்ளவுட்ஸுமே சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்ல கவனிச்சு தான் தெரிஞ்சிருக்கும். நான் இது வரைக்கும் டெவில் ஃப்ரூட்னே சொல்லியிருக்க மாட்டேன். எல்லா இடத்துலையுமே சேட்டனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருப்பேன். இதுக்கான இந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டனோட இந்த பவர்ஸ் எல்லாமே டெவில் ஃப்ரூட் பவர்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் மாங்கலாம் சொல்லலை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த நிமிஷம் வரைக்கும் சேட்டன் கிட்ட இருக்கிறது டெவில் ஃப்ரூட் பவரா இல்லை வேற ஏதாவது பவரான்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெரியல. பட் நம்மளுக்கு அனிமியன் மாங்கலை காமிச்ச வரைக்கும் இந்த யோகாயோட பவர்ஸ் மாதிரி தான் சேட்டனோட பவர்ஸும் இருக்குது. இந்த யோகாய்க்கு இன்னும் சில பவர்ஸும் இருக்குது. பாய்சனை உருவாக்குறது, இன்க்யூரபிள் டிசீஸை உருவாக்குறது, இது மாதிரி இன்னும் நிறையா. இவ்வளோ ஓப்பியான பவர்ஸ் கூட சேர்த்து சேட்டனுக்கு ரீஜெனரேட்டிவ் பவர்ஸுமே நிறையா இருக்குது. லூஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் கூட சண்டை போகிறப்ப அவன் கை கால் எல்லாத்தையுமே பிச்சு போட்டுருவான். பட் சேட்டன் என்னன்னா அடுத்த செகண்ட் அது எல்லாத்தையுமே ரீஜெனரேட் பண்ணிடுவான். இது மாதிரி பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வைஸில் பார்த்தா சேட்டன் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது மாதிரி பவர்ஸ் வைஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரிவீல் பண்ண வரைக்கும் சேட்டன் வந்து 5 இயர்ஸ்லேயே ரொம்பவே ஒரு ஈவலான கேரக்டர். நம்மளுக்கு ஒன் பீஸ் அனிமில இது வரைக்கும் காமிச்ச வில்லன்ஸ்லேயே ஒரு 2 பேர் தான் கிரேட்டஸ்ட் வில்லன்னு சொல்ல முடியும். அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளாக் பேர்ட், ஆனால் அதுக்கு அடுத்து சேட்டன். நீங்கள் வேணா கேட்கலாம், ஈமு எங்கடா அவங்க தானே இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வில்லனா வருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் நமக்கு ஈமுவை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே சொல்லலை. அதனால தான் நான் ஈமு சமாவை சேர்க்கல. பட் மற்ற வில்லன்ஸை நான் ஏன் சேர்க்கணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்குது. ஒன் பீஸ் அனிமில நமக்கு இது வரைக்கும் காமிச்ச எந்த ஒரு வில்லன்ஸ்க்குமே இல்லாத குவாலிட்டி இவங்க 2 பேர்ட்டையும் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். பிளாக் பேர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பிளான்ஸை வேலை செய்ய வைக்கிறதுக்காக ஒயிட் பேர்டோட குழுவில் பல வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனோட பிளான்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக ரொம்பவே பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி எப்போ கரெக்டான சான்ஸ் கிடைக்குதோ அந்த டைமில் தான் வேலை செய்வான். அண்ட் சேட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். அது எப்படின்னு இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மட்டும் சொல்லலாம். மற்ற வில்லன்ஸும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அந்த பிளானுக்காக எவ்வளோ பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வில்லன்ஸுமே அவங்க பிளான் போட்டு அதுக்காக பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கலாம். பட் யாருமே இவங்க 2 பேரோட லெவலுக்கு வர போகிறது இல்லை. நான் இந்த இடத்துல யாரையும் மேலே வச்சோ இல்லை கீழே வச்சோ பேசல. பட் ஒரு ஈவலான பிளானை போட்டு அதுக்காக பொறுமையாக வெயிட் பண்ணி வேலை செய்கிறதுல இவங்க 2 பேரும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காங்கன்னு தான் சொல்கிறேன். சரி, பிளாக் பேர்ட் அவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுமையாக வேலை செஞ்சான். சேட்டன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? இதை நான் மாங்கலை அப்சர்வ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். சேட்டனுக்கும் கூமாக்கும் ஏதோ பர்சனல் டிஸ்பியூட் இருக்கு போல. ஏன்னா சேட்டன் பண்ண இந்த எல்லா ஈவலான பிளான்ஸையுமே ஒரு ஆங்கிளில் பார்த்தா அது ஸ்ட்ரைட்டாக கூமாக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். சேட்டன் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அது டைரெக்டாவோ இல்லை இன்டெரக்டாவோ கூமாவை ஹார்ம் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். நமக்கு இது வரைக்கும் அனிமியன் மாங்கலை காமிச்சதுல சேட்டனை வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈவில் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். பட் அவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்க கூமாவை வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் குட் அண்ட் பியூர் ஹார்டட் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இவங்க 2 பேருக்கும் நடுவில் தான் ஒரு அன்ஸ்போக்கன் பேட்டில் மாதிரி போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் சேட்டன் வந்து கூமாவை காட் வழியில் பார்ப்பானா. அந்த இடத்துல சேட்டன் வந்து கூமாவோட கிளானை ரொம்பவே கீழ்த்தரமாக பேசுவான். அது கூடவே கூமா கிட்ட உன் கிளான் ஆளுங்கெல்லாம் கடைசி வரைக்கும் அடிமையாக தான் லைக்கி, நீ
நீங்கள் எல்லாருமே ஒரு பூச்சி மாதிரி தான், கடைசி வரைக்கும் அடிமையாக வாழ்ந்து நீங்கள் செத்து போகணும். நீ என்ன இந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு போகலான்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் நீ கடைசியில் இங்கே தான் செத்து போவான்னு சொல்லியிருப்பான். பட் என்ன சேட்டன் வந்து இவ்வளோ டைலாக் விட்டுருந்தாலுமே அந்த இடத்துல கோமா தப்பிச்சிருவான். அவ்வளோதான்ப்பா, சேட்டன் சொன்ன மாதிரிலாம் நடக்கல, நம்ம தப்பிச்சிட்டோம், இனிமேல் நம்ம வாழ்க்கையை ஜாலியாக வாழலான்னு கோமா நினச்சிருப்பான். பட் விதி அவனை விட்டு வைக்கலையே. இதை விதின்னு சொல்கிறத விட சேட்டன் விட்டு வைக்கணும் தான் சொல்லணும். என்னதான் கோமா வந்து சேட்டன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி அவன் தப்பிச்சிருந்தாலுமே சேட்டன் வந்து உடனே கோமாவை தேடி போகலை. பட் அதுக்கு பதிலாக பல வருஷம் கழிச்சு கூமா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற ஸ்டேஜ் வரப்ப கூமாவோட லவ் கின்னியை கடத்திட்டு போயிடுவான். நம்ம காட் ஆஃப் காட்ஸான செயின்ட் சேட்டன் வந்து டெக்னிக்கலாக ஹியூமன்ஸை பூச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ அதனால கின்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி மாதிரி ட்ரீட் பண்ணி அவன் மேலே பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணிட்டு இருப்பான். சேட்டன் வந்து கின்னியை அப்யூஸ் பண்ணுறது, அவன் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, இது மாதிரி பல கொடுமையை பண்ணிட்டு இருப்பான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட சைடு எஃபெக்டாக என்னவோ தெரியல, கின்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ் வந்துடும். அப்புறம் இந்த டிசீஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃபியர் ஸ்கில்ஸ். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, மித்தாலஜிக்கலாக சேட்டனோட ஜெம்ஸ்டோன் வந்து சாஃபியர். ஸோ இதை வச்சு மோஸ்ட்லி இந்த டிசீஸ் எல்லாத்தையுமே சேட்டன் தான் உருவாக்கியிருப்பான்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த உஷிஓனிங்கிற யோக்காய் வந்து இன்க்யூரபிள் டிசீஸை உருவாக்கிட்டு இருக்கும். இது மாதிரி சேட்டன் வந்து கின்னியை கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவளுக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு சார்பே கிங்டம்ல தூக்கி போட்டுருவான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கின்னி வந்து கூமாக்கு கடைசியாக ஒரு டைம் கால் பண்ணுவா. ஏன்னா ஆப்வியஸ்லி கூமா வந்து பார்க்குறப்ப கின்னி செத்து போயிருப்பா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கூமாவை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெரக்டாக எங்க கூமாவை வந்து சேட்டன் ஹர்ட் பண்ணியிருக்கான். என்னதான் கின்னி செத்து போயிருந்தாலுமே கின்னியோட குழந்தை வந்து அங்கே உயிரோட தான் இருக்கும். சரி, அந்த குழந்தையாவது ஏதாவது கூமாவை கொஞ்சம் ஆதல் படுத்துன்னு பார்த்தா அந்த குழந்தைக்கும் சாஃபியர் ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த குழந்தையோட பேர் தான் பானி. அண்ட் பானியை காப்பாற்றுறதுக்காக கூமா என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டு இருப்பான். கூமா கடைசியாக வெகாபங்க் கிட்ட வருவான். வெகாபங்குமே அவன்கிட்ட ஒரு கியூர் இருக்கதா சொல்லுவான். ஆனால் அந்த கியூர் வந்து ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இது கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இந்த ஒரு ரீசனால அந்த கியூரை வந்து வெகாபங்க் கவர்மெண்ட் கிட்ட கேட்பான். பட் இந்த இடத்துல அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் தான். சேட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூரை கொடுத்து பானியை குணப்படுத்துறதுக்காக ஒத்துப்பான். அப்புறம் என்ன, கியூர் கிடைச்சாச்சு, நம்ம பானியை குணப்படுத்திடலாம், இனிமேல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு நிமிஷம், சேட்டன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்புறம் அவன் எப்படி வில்லிங்க அந்த கியூரை கொடுக்க ஒத்துப்பான்? இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் வந்து அவனோட பேஷன்ஸை காட்டுறான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, உன்னோட கிளான் எல்லாமே கடைசி வரைக்கும் ஸ்லேவாக வந்து தான் செத்து போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் ஸ்லேவாக இருந்தால் அந்த ஸ்லேவ் வந்து அவங்களோட ஓனர் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சேட்டன் வந்து டெக்னிக்கலி கூமாவை அவனோட ஸ்லேவாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த கியூருக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேட்டன் வந்து வெகாபங்க் கிட்ட சில கண்டிஷன்ஸை போட்டிருப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூமாவோட உடம்பை ஃபுல்லாக கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறது, நெக்ஸ்ட் அவனோட ஹியூமன் நேச்சரை வந்து அழிக்கிறது, அதுக்கு அடுத்து அவனோட உடம்பு ஃபுல்லாக வெப்பனைஸ் பண்ணுறது. இப்படி ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி அதோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் கிட்ட தான் போகும். ஸோ டெக்னிக்கலி கூமா வந்து சேட்டனோட ஸ்லேவாக மாறிடுவான். ஸோ பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் பிளான் பண்ணி அவன் கூமாவை தான் ஹர்ட் பண்ணியிருக்கான். பட் இந்த இடத்துல தான் சேட்டன் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கான். சேட்டன் வந்து கூமா ஹர்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே பேஷண்டாக வெயிட் பண்ணியிருப்பான்னு நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த எல்லா இடத்துலையுமே சேட்டன் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருப்பான். சேட்டன் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி 5 எல்லர்ஸ் இது மாதிரி தான் முந்திரி கொட்டை மாதிரி தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன முந்திரி கொட்டை 5 எல்லர்ஸ் தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களா? இருங்க நான் தெளிவாக சொல்கிறேன். வானோ ஆர்க்கில் 5 எல்லர்ஸ் வந்து கைடவும் லூஃபி சண்டை போகிறப்ப சைஃபர் ஃபோல் ஆரம்பிச்சு அந்த ஃபைட்டை இன்டர்ஃபியர் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இப்படி சொல்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி வந்து அந்த டெவில் ஃபுட்டை அவைக்கணும் பண்ணக்கூடாதுங்கிறது தான். 5 எல்லர்ஸ் நினச்ச மாதிரியே கைடோட ஃபைட்டை சைபர் போல் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல லூஃபியோட டெவில் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா அவைக்கன் ஆகிடும். ஒருவேளை சைபர் ஃபோல் என்டர் பண்ணலன்னா கைடோ வந்து எப்படி லூஃபியை 3 டைம் ஆல்ரெடி டிஃபீட் பண்ணானோ அதே மாதிரி 4வது டைம் டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஒரு ரீசனால லூஃபியோட டெவில் ஃபுட் அவைக்கன் ஆகாமல் கூட வந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல 5 எல்லர்ஸ் பண்ண ஒரு சின்ன தப்பால் லூஃபிக்கு வந்து ஒரு பெரிய பவர் கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் சேட்டனுமே நிறைய தப்பு பண்ணியிருப்பான். பட் அதில் சில மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக வந்து நிற்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமட் அழிக்காமல் இருக்கிறது. எமட் 200 வருஷத்துக்கு முன்னாடி மெரிஜ் வாய்ஸில் அட்டாக் பண்ணுறப்ப ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா எமட்டை ஃபுல்லாக அழிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் சேட்டன் வந்து ஈமோட ஆர்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக போயிட்டு எமட்டை அழிக்காமல் அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் கடைசியில் எமட்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்ரன்ஸாக வந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் பானியோட பவர்ஸுமே. ஏன்னா பானிக்கு இவ்வளோ ஒரு ஓப்பியான பவர் கொடுத்ததும் அதே சேட்டன் தான். அண்ட் இந்த ஒரு ஓப்பியான பவர் தான் சேட்டனுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்கும். அண்ட் நெக்ஸ்ட் லூஃபியை ஸ்ட்ராங் ஆக்குறது. லூஃபி கியர் 5 அவைக்கன் பண்ணுறதுக்கு இன்டெரக்டாக இவங்க ஹெல்ப் பண்ணதை சொல்கிறான்னு கேட்குறீங்களா? அதுதான் இல்லை. கூமா வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் வந்து கண்டினியூஸாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைமில் தான் கூமாவுக்கு லூஃபியை பற்றி தெரியும். அண்ட் லூஃபியோட டீட்ஸால் கூமா இம்ப்ரெஸ் ஆகிட்டு லூஃபிக்கு ஹெல்ப் பண்ண போவான். இந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கூமா வந்து சவபடியில் போயிட்டு லூஃபியோட குரூவை காப்பாற்றிருப்பான். அண்ட் அதனால லூஃபியோட குரூவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துல சேட்டன் வந்து கூமாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அவனுக்கு ப்ராபபிலி லூஃபியை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். அண்ட் இந்த ஒரு ரீசனால ஒருவேளை அவன் சவபடிக்கு போகாமல் இருந்திருக்கலாம். அண்ட் கூமா வந்து சவபடிக்கு போகாமல் இருந்திருந்தா யாருக்கு தெரியும், ஒருவேளை கிசாரோட கையில் ஸ்டார்ஸ் எல்லாமே செத்து போயிருக்கலாம். ஸோ டெக்னிக்கலி லூஃபி வந்து சேட்டன் வந்து இன்டெரக்டாக ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கான். இது மாதிரி சேட்டன் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே கடைசியில் அவனோட உயிரையுமே எடுத்துரும். ஈமோ வந்து சேட்டனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, லிட்டரலாக ஒரே ஒரு வேலை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கெட்டுக்கு போயிட்டு வெகாபங்கோட சேட்டலைட்ஸையும் சாவடிக்கிறது. என்னதான் சேட்டன் வந்து வெகாபங்கோட மெயின் பாடி அப்புறம் சில சேட்டலைட்ஸை ஓரளவுக்கு சாவடிச்சாலுமே ஆனால் அந்த வேலையும் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு லூஃபியை சாவடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தாலுமே அதையுமே மிஸ் பண்ணியிருப்பான். இந்த ஒரு ரீசன்ஸ்னால ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா சேட்டனை சாவடிச்சிருவாங்க.
அண்ட் சேட்டன் சாகிறப்ப நம்மளால தெளிவாக பார்த்துருக்க முடியும். அவனோட போன்ஸ் எல்லாமே பார்க்க ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். என்னதான் சேட்டன் வந்து ஹியூமன்ஸ் எல்லாரையும் ஒரு பூச்சி மாதிரி நடத்திருந்தாலுமே கடைசியில் சேட்டனுமே ஒரு ஹியூமன் தான் போல. அப்போ டெக்னிக்கலி சேட்டன் ஒரு பூச்சி தான். ஸோ அவ்வளோதான், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட விப் டிவி சைனிங் ஆஃப்.